மேம் நமஸ்காரம். சீதாலட்சுமி மாமி நல்லா இருக்கீங்களா? நமஸ்காரம். சூப்பர். கல்பனா மேம் நமஸ்காரம், நல்லா இருக்கீங்களா? நமஸ்காரம் சார், நல்லா இருக்கேன் சார். பிரவீன் சார் நமஸ்காரம், நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இன்னைக்கு அட்டண்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது. வெரி ஹாப்பி. ஓகே, வீடியோ தெரியுதா என்னோடது? ஓகே, இன்றைக்கி என்ன ஒரு சிறப்பான அம்சம்னா, இந்த ஜோதிட வகுப்பு வந்து ரெக்கார்ட் ஆகுது. இட் மே லைக்லி டு கெட் டெலிகாஸ்டட். பட் உங்கள் வீடியோஸ் வராது, உங்கள் இமேஜஸ் வராது. நான் சொல்லிக் கொடுக்குற விதம் மட்டும் நீங்கள் காதில் கேட்டு அதை என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இது ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார். சொல்லுங்கள் சார். பார்ப்போம் எப்படி என்ன ரிசல்ட் வருது இது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நாளைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். சார், விநாயகனே வினை தீர்ப்பவனே. ஆமாம், விநாயகனே. பார்ப்போம் பார்ப்போம். உங்களை மாதிரியே நானும் ஆர்வமாக தானே இருக்கேன். நம்ம மட்டும் என்ன ஸ்பெஷலாக ஏதாவது ஆள் வச்சுருக்கோமான்னு செக்ரட்டரியேட்டில், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். அதாவது யூ ஹேவ் டு லுக் வேரியஸ் பேராமீட்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ப்ரெடிக்ஷன் அப்படி கொடுக்கும்போது நிறைய பேராமீட்டர்ஸ் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிறைய டேட்டா வந்து நமக்கு கிடைக்காது பிரவீன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு மனைவியினுடைய யோகம் கூட கணவனுக்கு அந்த எம்எல்ஏ பதவியை கொடுக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து அஷ்டமி நவமிங்கிறது நமக்கு மே 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும். அப்போ அந்த நவமி தேதி முடிகிற வரைக்குமே நம்ம ஒரு பெரிய டிசிஷனுக்கு அரைவாக முடியாதுங்கிறது தான். ஏன்னு கேட்டால், அந்த அஷ்டமி நவமின்னு எதுக்காக அதை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகம் வந்து திதி சார்ந்ததுன்னு நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். இந்த உலகம் அமாவாசைலேருந்து பௌர்ணமி, பௌர்ணமிலேருந்து அமாவாசை, அமாவாசை அன்னைக்கு பிறந்தா பௌர்ணமி அன்னைக்கு வம்பிழுத்துட்டு வரணும், பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தா அமாவாசைக்கு அடி வாங்கிட்டு வரணுங்கிறது தான் ஜோசியம். ஒருத்தர் ரிங்கில் ஏறினா ஒருத்தர் ரிங்கை விட்டு கீழே இறங்கணும். சார் அப்படியா சார்? ஆமாம், ஆதின்னு இருந்தால் அந்தம் உண்டு. அப்போ சந்திரனா பாலபிம்பத்தில் பிறந்து வயோதிகத்தில் இறக்கணுங்கிறது தான் ஜோதிடம். அந்த வயோதிகத்தை அனுபவித்து அவன் இறக்கணும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தினுடைய விதி. இப்போ அந்த மாதிரி சில சுச்சுவேஷன் இல்லாமல் சில பேர் நடுப்புற பிறப்பாங்க, சில பேர் சனி திசையிலே பிறந்துடுவாங்க. அவங்களுக்கு பார்த்தா இளமையிலேயே வயோதிகம் வந்துடும். அந்த குழந்தை சோம்பேறித்தனமாகவே உட்காந்துருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது ஜோதிடத்தில் அந்த கிரகம் தான் என்ன அனுபவிச்சதோ அந்த தசாபுத்தியின் காலத்தில் அந்த ஜாதகனுக்கு அதெல்லாம் கொடுத்து, நீயும் இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டே வா, நான் இதையெல்லாம் அனுபவித்தேன்னு அந்த அனுபவிக்கிறதோட ஃபார்மேட்ஸ் தான் வேறு வேறையாக இருக்குமே தவிர, அந்த அனுபவிக்கிற விதத்தில் பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படவே படாது. இப்போது இது என்னன்னா வேரியஸ் பேராமீட்டர்ஸ். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இவிஎம் மிஷின் டேம்பரிங்கிறாங்க. இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் இது பாசிபிள். நிறைய ஸ்டேட்டில் இதே மாதிரி நடக்குது. 3வது அணி உருவாகி விட்டது அப்படின்னு. நான் அந்த சர்ச்சைக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, யாருக்குமே பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலை இருக்கணுங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன். அது திராவிட கட்சிகளுக்குள்ளே இருக்கலாங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருந்தது. இதை தான் நான் சொல்லியிருந்தேன். விஜய் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருப்பார் அப்படிங்கிறது தான் நிஜமான அர்த்தம். என் கணிப்பில் ஒரு 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 டேர்ம் விஜய் வெயிட் பண்ணியோ அப்சர்வ் பண்ணியோ இந்த ரூலிங் எப்படி இருக்குங்கிறத ஒரு துணை முதல்வராகவோ ஒரு டெபுட்டி சிஎம்மாவோ இருந்து பார்த்து அதற்கப்புறம் வந்தார்னா உண்மையிலேயே அது நல்லாயிருக்கும். இந்த டைரெக்டாக 14வது கேள்வி கேளுங்க, நான் 1 கோடி ரூபாய் வாங்கிடுறேன் அப்படிங்கிறது என்றைக்குமே ஆபத்து தான். ஸ்ரீதரன் சார் நமஸ்காரம், நல்லா இருக்கீங்களா? நமஸ்காரம் சார், நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ இந்த டிலே ஆகிறத பற்றி கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் இந்த சீஃப் மினிஸ்டர் இது டிலே ஆகுது அப்படின்னு. அதை பற்றின விளக்கம் புரிதல் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு, நம்ப முடியாத விஷயங்கள்ங்கிறது நிறைய இருக்குது. விஜயோட இம்பேக்ட் இருக்குங்கிறது நிஜம். ஆனால் அது இவ்வளவு பெருசாக 108ங்கிற நம்பரில் இருக்குமாங்கிறது டெஃபினட்டாக நம்பக்கூடிய அளவில் இல்லை. அதுதான் நிஜம். ஏன்னா எலெக்ஷன் பூத்தெல்லாம் போய் பார்த்தோம், கேம்பெயினிங்லாம் பார்த்துட்டு வந்துருந்தோம். அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேம்பெயினிங்காலாம் தெரியல. பெரிய பெரிய பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியனும் அந்தளவுக்கெல்லாம் தெரிய வரலை. அதனால் இதை விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ளே நாங்கள் போகலை. இது எப்படி வெஸ்ட் பெங்கால்லையும் ஒரே மாதிரி இருக்கும். மம்தா பானர்ஜி வந்து ஷி வாஸ் கம்ப்ளைனிங் இட்ஸ் அ ஸ்லோ கவுண்ட் அப்படின்னு. ஆனால்
இந்த டெக்னாலஜி இருக்கிறப்ப 1 ஹவரில் நீங்கள் ரிசல்ட் சொல்லலாம். இதை எதுக்கு நீங்கள் 12 மணி நேரம் வச்சுட்டு இருக்கீங்கிறது பெரிய கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த கட்சிக்கு சாதகமாகலாம் நம்ம பேசல, ஐயோ ஏமாற்றி ஜெயிச்சிட்டாங்க அப்படிலாம் நாங்கள் சொல்ல வரல. நான் ஜோதிட அடிப்படையில் கணித்த சில விஷயங்கள், அதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்கிறது தான். இந்த தடவை ரொம்ப மைனர் டிஃப்ரென்சஸாக இருக்குங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். 100 ஓட்டு, 10 ஓட்டு, 1000 ஓட்டு வித்தியாசம், 300 ஓட்டு வித்தியாசம், 3 ஓட்டு வித்தியாசத்துலலாம் வெற்றி தோல்வி தீர்மானம் ஆச்சு இந்த தடவை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று, குரு கடகராசியில் உச்சம் அடையும் பொழுது ஒரு சாமானியன் கூட மிகப்பெரிய கௌரவத்தை அடைவான், பதவியை அடைவான், பொன்பொருள் சேர்க்கையை அடைவான். கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷத்தை குரு அள்ளி கொடுத்துருவார். அந்த விதத்தில் இந்த கட்சியில் இருக்க 108 பேர்த்தில் எத்தனை பேர் எம்பி ஆவாங்க, எத்தனை பேர் எம்எல்ஏ ஆவாங்க, எத்தனை பேர் மந்திரி ஆவாங்கலாம் நமக்கு தெரியாது. எத்தனை பேர்த்துக்கு என்ன பதவி கிடைக்கும், இதில் கொறடாவாக வரப்போகிறது யார், ஸ்பீக்கராக வரப்போகிறது யார். ஆனால் இந்த கட்சியில் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து சாமானியர்கள். அப்படி தானே இந்த கட்சி? எனக்கு அது ஒரு ரொம்ப ஃபைனஸ்ட் ப்ரெடிக்ஷன். இந்த குரு, நீங்களுமே உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன ஆசை இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கணும், ஒரு 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 சமாச்சாரம் பண்ணி பார்க்கணும், நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பார்க்கணும், ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும், ஒரு கலைத்துறையில் ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும், செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறவர்களுக்கு இருங்க, இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. வினோ மேம் நமஸ்காரம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். அங்கே கிளைமேட் எப்படி இருக்குது? இங்க கொஞ்சம் வந்து வார்மா தான் சார் இருக்கு, இப்போ பரவாயில்ல. ஓகே, சூப்பர். அதாவது இப்போ இந்த விஜயோட இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விஜயோட ஜாதகம் நீச்சபங்க ராஜயோகம், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனால் அந்த சுக்கர தசை விஜய்க்கு இடத்த கொடுக்கறதுல பெரிய தடை கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்தவரையிலும் நான் என்ன பர்சனலாக சொல்வேன் அப்படின்னா, ஒரு 6 மந்த்ஸ் இல்லை ஒரு 1 இயர் டெப்புட்டி சிஎம்மா இல்லை ஒரு துணை முதல்வராக வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். அது வந்து புது ஜோன், அதில் இருக்கிறது வெரி காம்ப்ளிகேட்டட் திங்ஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியிலேருந்து பார்க்கறது வேறு, உள்ளே போகிறது வேறு. சினிமாலலாம் ரீடேக் உண்டு. இப்போ இந்த செஷன் சரியாக போகலன்னா நம்ம ரீடேக் எடுத்துடலாம். ஆனால் இன்னொரு கரூர் இன்சிடென்ட் மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா இவர் தாக்கு பிடிப்பாராங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். நான் வந்து விஜய்க்கு எதிரிலாம் இல்லை, அதே மாதிரி நான் வந்து அதிமுக திமுகவுக்கெல்லாம் ஃபேவராலாம் கிடையாது. நம்ம வந்து ஜோதிடர்கள், நிறைய கட்சியிலேருந்து வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பார்ட்டி, அவங்க என்ன தலைவர், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் நான் ஜோதிடம் சொல்வேன். என்கிட்ட வந்து இப்போது ஜோதிடம் எப்படி போயிடுச்சுன்னா கேள்வி பதில் மாதிரி போயிடுச்சு. கல்யாணம் ஆகுமா ஆகாதா, வேலை ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கிற வேணாமா, வீடு கட்டலாமா வீடு கட்ட வேணாமா, இந்த இதுக்கு கடன் வாங்கலாமா வேணாமா, இப்படி போயிடுச்சு ஜோசியம். எனக்கு வியப்பாக இருக்குது. இது மாதிரி சொல்வது, கேள்வி பதில் சொல்வது ஜோதிடம் அல்ல. ஜோதிடம் வந்து ரொம்ப அபூர்வமான கலை, அரிய கலை. இன்றைக்கி என்ன ஆகிடுது, நிறைய தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் ஜோதிடம் சொல்லிக் கொடுக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோதிட வகுப்பு 3000 ரூபா, ஜோதிட வகுப்பு 5000. நீங்கள் எத்தனை வருஷமாக எல்லோரும் ஜோதிடத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க? என் கூட 1 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் 1 வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணி முடித்தாதான் இந்த ஜோதிடத்தோட புரிதல் அப்படிங்கிறதே தெளிவாக வரும். வெறும் 9 கிரகம் 12 ராசி அடிப்படை முடிஞ்சிச்சு, சான்றிதழ் வாங்காதீங்க ஜோசியத்தில். ஜோதிடத்துக்கு சான்றிதழ்லாம் கிடையாது. நான்லாம் எங்கேயும் சான்றிதழ்லாம் வாங்கலை. The way you predict, the way you analyze, கிரகங்களினுடைய தன்மை, வேதம் சார்ந்த ஜோதிடம் சொல்லுங்கள். நிறைய வைபவங்கள் தேடுங்க, நிறைய